வேளையிலே நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அதை பார்த்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் வீட்டுக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். அதை நாங்கள் வேதத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வேதத்திலே முதலாவது வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேதத்தில் அநேகமான வாக்குத்தத்த வசனங்கள் இருக்குது. அதை நாங்கள் பார்க்கிற முதலாவது வாக்குத்தத்த வசனம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த 3ஆம் அதிகாரம் நமக்கு என்னத்தை பற்றி சொல்லுதுன்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கோம். இங்க ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கு. அதாவது உலகத்துல உண்டாக்கப்பட்டதான முதலாவது மனிதன் ஆதாம் இருக்கிறார். ஆதாமுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஏதேன் தோட்டத்தில் அவர் ஆதாம் வச்சிருக்கிறாரு. அவர் இருக்கிறதான ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் அதை பராமரிக்கவும் இருக்கிறதான விலங்குகள் எல்லாத்தையும் கண்காணிக்கும்படியாக ஆதாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த ஆதாமுக்கும் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப அப்படியான வாழ்க்கையில ஆதாம் தனிமையா இருக்கக்கூடாது, அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் விழாவிலிருந்து ஒரு ஸ்திரியை உருவாக்கி அது ஆதாமுக்கு கர்த்தர் மனைவியாக கொடுக்கிறார். இப்படி வாழ்தான் இந்த காலத்துல கர்த்தர் அந்த இடத்துல ஆதாமுக்கு ஒரு சோதனையை வச்சிருக்கிறார். அது நான் முதல்ல பார்க்கும்போது சொன்ன ஒரு சோதனை, அது ஒரு பரீட்சையை கர்த்தர் கொடுத்திருந்தார். மண்ணா இருக்கிறதான மனிதன் எனக்கு கீழ்ப்படிவானா மாட்டானான்னு சொல்லி பார்க்கறதுக்கான ஒரு சோதனை. அந்த சோதனையில கொடுத்திருக்காரு. இந்த இருக்கிறதான ஏதேன் தோட்டத்தில் எடுத்தோம்னா எல்லா விதமான மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவனுக்கு எல்லா விதமான கனிகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. விலங்குகள் எதை வேணாலும் அவனுக்கு குச்சி சாப்பிடலாம். எல்லா காரியங்களும் கர்த்தர் உண்டாக்கப்பட்டதான சகல காரியங்களையும் கொடுக்கிறார். இந்த தோட்டத்தோட எல்லாத்தையும் என்ன செய்யலாம், சாப்பிடலாம், குடிக்கலாம், எல்லாம் செய்யலாம் சொல்லி அனுப்புறார். அப்படியான நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமுக்கு ஒரு சின்ன ஒரு பரீட்சையில கொடுத்திருந்தாரு. இந்த தோட்டத்துல இருக்கிறதான 2 விருட்சங்களை வச்சிருந்தாரு. ஒன்னு ஜீவ விருட்சம், இன்னொன்னு நன்மை தீமையாக விருட்சம். இதுல ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பானா அல்லது நன்மை தீமையாக தக்கதான கனியை புசிப்பானா, இப்படியான ஒரே ஒரு சின்ன ஒரு பரீட்சை கொடுத்திருந்தார். அப்படியான நேரத்துல இந்த ஆதாம் இருக்கிறாரு. இந்த அதே வசன பாதுகாப்பு அதிகாரத்தை வாசிக்கும் போது பார்க்கலாம். இப்ப செவி கொடுக்குறவங்க யாருக்குன்னு கேட்டா பாம்புக்கு. இஸ்திரியானவர் செவி, அதாவது ஆதாம் இல்ல, ஆதாம் இருக்கிறாரு. ஆதாமுடைய விடாயிலிருந்து வரப்பட்டதான ஒரு ஸ்திரீ அவனுடைய மனைவி ஏவாள். இப்ப ஆதாம் தனித்திருக்கிற வேலையில ஏவாள் தனித்திருக்கிறார். இந்த வேலையில அதை பிசாசு என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு சார்பாக ஏற்றுக்கும் பயன்படுத்தி ஏவாளை வஞ்சிக்கும்படியாக வாரார். அவன் கதைக்கும் போது ஸ்திரீ செவி கொடுக்கிற முதலாவது அந்த சர்ப்பத்துக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததான அந்த ஒரு சோதனையில அவங்க இந்த இடத்துல என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா மீறுறாங்க. எப்படி மீறுறாங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் எதை செய்ய வேணாம்னு சொன்னாரோ, எதை புசிக்க வேணாம்னு சொன்னாரோ அந்த மரத்தை பார்க்க, எதை பார்க்க வேணாம்னு சொன்னாரோ அந்த இடத்தை பாக்குறாங்க. அந்த கனியை புடுங்கி புசிக்கிறது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து உடன்பட்டு, அதாவது ஆதாம் ஏவாள் 2 பேரும் உடன்பட்டு ஒரு பாவத்துக்குள்ளாக போயிட்டு, முதலாவது பாவமாக இங்க கீழ்ப்படியாமை பாவம் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா நடைபெற நாங்க பார்க்கிறோம். அப்படியான வேலையில தேவனாகிய கர்த்தர் இடத்துல அந்த என்ன நடந்துச்சு சொல்லி ஆதாமோட ஒரு சஞ்சரிக்கிறார். அப்படி அவர் உரையாடுகிற நேரத்துல ஆதாம் கர்த்தர் கேட்கிறாரு, ஆதாமே எங்க இருக்கிறாய்? ஆதாம் சொல்றான், நான் உங்களுடைய சத்தத்துக்கு பயந்து என்ன செய்யிருக்கிறேன், ஒழித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்றான். அவன் எப்படி ஒழித்து இருக்கிறான்னு சொன்னா, என்ன தான் நிர்வாணியா இருக்கிறதாக உணர்றான். இருக்கிறதான மரத்துல இருக்கிற இலைகள்லாம் எடுத்து அதுக்குள்ள ஒரு அரைக்கட்சி உண்டாக்கி தன்னை தேவனுக்கு உண்டதாக என்ன செய்யறாங்க, ஒழித்துக் கொள்றான். அப்ப தேவனாகிய கர்த்தர் கேட்கிறாரு, நீ என்ன செஞ்ச? நீ நிர்வாணி உனக்கு சொன்னது யாருன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்ததான ஸ்திரீ என்ன செஞ்சா, இந்த கனியை கொடுத்தா நான் புசிச்சேன். அப்ப கூட அவன் சொல்லல 2 பேரும் உடன்பட்டு அதை சொல்லல, நீர் கொடுத்ததான ஸ்திரீன்னு சொல்லி முதலாவது குற்றத்தை யார் மேல வைக்கிறாருன்னு கேட்டா தேவன் மேலே வைக்கிறார். நீர் கொடுத்த ஸ்திரீ, அதனாலதான் அவன் கனியை கொடுத்தா நான் புசிச்சேன். நீங்க அந்த ஸ்திரியை கொடுத்திருக்கலன்னா நான் அந்த கனியை புசிச்சிருக்க மாட்டேன். முதலாவது குற்றம் தேவன் மேல. அப்ப தேவனாகிய கர்த்தர் திரும்ப யார்கிட்ட கேள்வி கேட்கிறாருன்னு கேட்டா ஸ்திரீகிட்ட கேட்கிறாரு, ஸ்திரீ நீ என்ன செஞ்ச? இப்ப ஸ்திரீ என்ன சொல்றேன்னு கேட்டா, அடுத்த குற்றத்தை யார் மேல வைக்கிறேன்னு கேட்டா சர்ப்பத்தின் மேல. சர்ப்ப மீனை வஞ்சிட்டு நான் என்ன செஞ்சேன், கனியை புசிச்சேன். இப்ப தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்துக்கிட்ட வராரு. சர்ப்பத்தில் வந்தவர் அங்க கேள்வி கேட்கல, நீ ஏன் அதை புசிக்க சொல்றேன்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கல. ஆனா தேவனாகிய கர்த்தர் அங்க சர்ப்பத்துக்கு சாபத்தை கொடுக்கிறார். நீ உயிரோடு இருக்கிற நாளில் என்ன செய்வார், வயிற்றுனால நகருவர்,
மண்ணை சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி சத்தத்தை சபிக்கிறது மட்டும் இல்லாம இங்க ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். அப்ப இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்குமா இருந்தா இந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறணும். அது நிறைவேறதுக்கு எடுக்கப்பட்ட காலங்கள் தான் இந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்றதுனா இந்த மொத்த புஸ்தகமும் அது நிறைவேறதுக்கு எடுக்கப்பட்டதான காலங்கள். இந்த கால பகுதியில தேவனாய கர்த்தர் இங்க மனிதன் பாவத்தை செஞ்சு அவன் பாவத்துக்கு மேல பாவம், முதலாவது பாவம் கீழ்ப்படியாம, அங்க கீழ்ப்படியாம பாவம் வந்ததும் தேவனாய கர்த்தர் என்ன செய்யறான்னு கேட்டா ஆதாமும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியில கொண்டு வராரு. அவங்க அதுக்கு அடுத்து ஒரு பூமி நெருக்கடியான ஒரு பாத்திரமா வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதலாவது பிறக்கிறதான மகன், அந்த மகன் அடுத்த பாவத்தை செஞ்சான், கொலை, எரிச்சல். முதலாவது ஏற்பட்ட பாவம் முதலாவது பாவம் கீழ்ப்படியாம, இரண்டாவது பாவம் எரிச்சல், மூன்றாவது பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா எரிச்சலினால் உண்டான கொலை. மூன்றாவது பாவத்தை இதே வேதனை நான் பார்க்கிறோம், இதே சந்தர்ப்பத்தில் வருது. அப்ப மூன்றாவது பாவம் வருது. இப்படியாக இந்த வேதத்துல பார்த்த மாதிரி தொடர்ச்சியான பாவங்கள், என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்களும் என்ன செய்யுன்னு கேட்டீங்கன்னா அந்த சாப்டர்ல நாங்க அடுத்தது பார்த்து கொண்டு போகலாம். தேவனாய கர்த்தர் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்கள் இருக்கிறதான ஊழியக்காரங்களை அனுப்புறாரு, தீர்க்கதரிசிகள் அனுப்புறாரு. நீங்க செய்யறது பாவம், இந்த பாவத்திலிருந்து வெளியே வர சொல்லி நிறைய இடங்கள்ல தேவன் என்ன செய்றாரு, அவங்களுக்கு கட்டளைகளை கொடுக்குறாரு, நியாய பிரமாணங்களை கொடுக்குறாரு. நியாய பிரமாணத்தை கொடுத்து சொல்றாரு பாவம்னா என்ன, நீங்க எப்படி நீங்க வாழன்றதான நியாய பிரமாணங்களை கொடுக்குறாரு. நிறைய விஷயங்கள் அவர் கொடுத்து 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 அவர் வாராரு. ஆனா அவர் என்ன காரியங்களை கொடுத்தாலுமே இந்த உலகத்துல பாவம் என்ன செய்யல, போகவே இல்லை. அதே மாதிரிதான் நாங்க பார்க்கிற யாத்திராங்க புத்தகத்துல ஒரு விஷயம் நடக்குது. மோசஸ் என்ன செய்யறாரு, போயிருக்காரு சீனை மலைக்கு போயிருக்காரு. அவர் கீழே வரும்போது எல்லாம் பாவத்தை செய்யறாங்க. அப்ப அங்க உயர்த்தப்பட்ட சட்டம்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம், வேத்த வாசிருப்பீங்க. அந்த இடத்துல சொல்றாரு ஒரு சர்ப்பத்தை ஒண்ணு செஞ்சு அந்த சிலையை என்ன சொன்ன கேட்டீங்கன்னா உயர்த்தி வைக்கிறாங்க. யாரெல்லாம் பாவம் செஞ்சு தேவனிடத்துல கிருபையை பெற்றுக்கொண்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் எதை நோக்கி பார்க்கணுமா, அந்த உயர்த்தப்பட்ட சத்தத்தை நோக்கி. அந்த உயர்த்தப்பட்டதான அந்த சத்தத்தை பாருங்க, அது என்ன செய்யும், அப்ப உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குன்றதான ஒரு கட்டளை அங்கே வருது. அதே தான் நாங்க இங்க பாக்குறோம். இந்த 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா இருந்தா அப்ப இங்க யார் வரணும், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும். சோ அதை எப்படி வருவார்ன்றதான தீர்க்கதரிசன வசனங்கள் ஏசாயா புத்தகத்துல சொல்றாரு. நிறைய இடங்கள்ல நாங்க தீர்க்கதரிசன சங்கீத புத்தகத்துல பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல தீர்க்கதரிசன வசனங்கள் வந்து கொண்டே இருக்குது. அப்படியே வந்து கொண்டிருக்கிற நிலையில இப்ப தேவனாகி இருக்கிறதான கர்த்தர், அவர் பாவமற்றதான ஒரு மனிதன், பாவமற்றதான ஒரு தேவன். இப்ப பாவமற்றதான தேவன் இந்த உலகத்துக்கு வரணும்னு சொன்னா இந்த உலகம் எப்படி இருக்கு, ஃபுல்லா பாவங்கள் நிறைந்த உலகமா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த பாவங்கள் நிறைந்ததான உலகத்துல இருக்கிறதான மனிதர்களை மீட்டுக் கொள்ளணுமா இருந்தா இங்க நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு நாங்க நிறைய பேர் இன்னைக்கு இந்து பேர் வந்திருக்கோம். நிறைய இடங்கள் நாங்க பாக்குறோம். பாவத்துக்கு மன்னிப்பு வேணுமா இருந்தா நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்களுக்கு போறோம், புண்ணிய நதிகள்ல குளிக்கணும்னு சொல்லுவோம். அல்லது முதலாவது செய்யற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த நேர்ந்து விடுவாங்க, செஞ்சு அது வெட்டி அந்த ரத்தத்தை நம்ம கொடுக்குமா இருந்தா அந்த ரத்தம் எங்களுடைய பாவத்தை என்ன செய்யும், மன்னிக்கும். ஏன் ரத்தம் பாவத்தை மன்னிக்கும்னு சொல்லி நாங்க ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னா உயிர் எதுல இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அது நாங்க விஞ்ஞானிகளை பார்ப்போமா இருந்தா உயிர் எதுல இருக்குது அப்படின்ற விஷயம் நிறைய இடங்கள்ல ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது முதல்ல சொல்றாங்க உயிர் எதுல இருக்குது, கண்ணுல இருக்கு. கடைசியில பார்த்தா கண்ணு போனாலுமே உயிர் என்ன செய்யுது, உடம்பு மனுஷன்ல. கண்ணெண்ணே போனாலும் உயிர் என்ன செய்யும், மனுஷன்ல இருக்குது. நிறைய இடங்களை பாக்குறாங்க உயிர் எதுல இருக்குது, இதயத்துல இருக்குது, உயிர் எதுல இருக்குது, நுரையீரல் இருக்குது அப்படின்னு மனிதன் உடம்புல இருக்கிறதான எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. கடைசியில சொன்னாங்க ஒரு முடிவு வந்துச்சு, உயிர் எதுல இருக்குது, இதயத்துலதான் இருக்குது. இதய துடிப்பு நின்றுச்சுன்னா மனிதன் இறந்துருவானா. ஆனா அதுவும் பொய்ன்னு சொல்லி என்ன செய்யப்பட்டுச்சு, நிரூபிக்கப்பட்டுச்சு. இதயம் நின்றாலும் திரும்ப அவனுக்கு என்ன செய்யலாம், அந்த இதயத்தை துடிப்பு வந்து அவனுக்கு என்ன செய்யும். அப்ப பார்த்தாங்க, அப்ப உண்மைக்குமே உயிர் எதுல இருக்குது, எதுல உயிர் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு மனிதன் ரத்தம் எந்த வேலையில மொத்தமா அந்த பூமியில ரத்தம் ஃபுல்லா ஒண்ணு உறைஞ்சு போகணும், இல்ல ரத்தம் என்ன செய்ய உடம்புல இருக்கக்கூடாது. ரத்தத்துல தான் அவன் என்ன செய்த அவனுக்கு உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு கணிப்பு வந்ததுனால அந்த ரத்தம் இருக்கிறதான உயிர் ஒரு இடத்துல சிந்தப்படுமா இருந்தா அந்த ரத்தம் ஒரு மனுஷன் பாவத்தை என்ன செய்யும், மன்னிக்கும் அப்படின்ற ஒரு கோட்பாடு அடிப்படையில் நாங்க பார்த்திருக்கோம். ஆரம்ப காலத்துல நிறைய இடங்கள்ல நாங்க பார்க்கலாம். இப்பவும் நம்ம சமுதிரம் நடக்கிற விஷயம் தான்.
கோழி வெட்டி கோழி ரத்தத்தை கொடுக்கறது, ஆடை வெட்டி ஆடு ரத்தத்தை கொடுக்கறது சொல்லி ரத்தத்தை கொடுத்து வராங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்க்கமா இருந்தா, பாவம் செய்தது நம்ம மனிதர்கள் நாங்க எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணுமா இருந்தா அந்த பாவத்துக்கு மிருகத்தை வெட்டி சரி வர போறது கிடையாது. கோழி ரத்தமோ ஆடு ரத்தமோ மாடு ரத்தமோ எந்த ரத்தமும் அதுக்கு செல்லுபடியாது. அதே மாதிரி ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு மனிதனத்தை நம்ம என்ன செய்யணும்? அப்படி பார்த்தாலுமே இந்த உலகத்துல பாவமே செய்யாத மனிதன் ஒருத்தருமே இல்லை. என வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை காற்றவர்கள் ஆகி. எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்க. பாவம் செய்யாத ஒரு குழந்தை கூட இல்லை. இந்த ஆதாம் ஏவாள்ன்றதான இந்த சாப்டர் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற தொடர்புல பிறக்கிறதான எல்லா குழந்தையும் என்ன செய்யுது? பாவத்தோட தான் பிறகுது. அப்ப புதுசா வந்திருக்கவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், பிறந்த குழந்தை பாவம் செஞ்சிருக்குமா? நிறைய பேர் கேட்கிற கேள்விதான், பிறந்த குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சு? அந்த குழந்தை என்ன செய்யுது? அந்த குழந்தை ஏன் கொண்டாரு? சுனாமியில ஏன் அடிச்சாரு? நிறைய பேர் கேட்கிற கேள்வி. ஆனா இப்ப நீங்க நார்மலா பாருங்க, ஒரு குழந்தை வருது, வளர்ந்து வருது, சாதாரண பேச ஸ்டார்ட் பண்ற வயசு வந்து ஒரு 2 வயசுலயே குழந்தைங்க பேசுது. 2 வயசுல பேசுற குழந்தைக்கு வந்து யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அப்பா அம்மா இதுதான் போய் பேச சொல்லி கொடுக்க போறது கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த டக்குன்னு கீழே போட்டு உடைச்சிடுச்சா, கூப்பிட்டு கேட்கறாங்க என்ன நடந்துச்சு, டக்குன்னு சொல்ற விஷயம் சொல்லுவாங்க, நான் இல்ல போய் தான் சொல்லு. அதே மாதிரி பக்கத்துல ஒரு விஷயத்துக்கு ஒரு 2 குழந்தைய வச்சுட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து ஒரு குழந்தைகள் சாக்லேட் கொடுக்கலையா, அந்த குழந்தை சும்மாவே என்ன செஞ்சிடும், அவனுக்கு ஒரு எரிச்சல் வரும். அப்ப அந்த குழந்தைக்கு எரிச்சல் எங்க இருந்து வந்துச்சு? அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. பொய் எங்க இருந்து வந்துச்சு? அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து ஜென்ம சுபாவ பாவம். அந்த ரத்தத்திலேயே இருந்து வரதான பாவம் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் இருக்குது. ஆகவே எப்படி பார்த்தாலுமே எல்லாருமே என்ன செய்யிருக்காங்க? பாவம் செய்தவங்க. அதனால ஒரு குழந்தை கூட பாவம் செய்யலன்னு சொல்ல முடியாது. குழந்தை தெய்வத்தை நம்மளால ஒப்பிடவும் முடியாது. என ஜென்ம சுபாவ பாவம் எப்படியுமே இருக்குது. அப்படியான ஜென்ம சுபாவம் பாவம் இல்லாத ஒரு மனிதன் உலகத்துக்கு பிறக்கணும். ஆனா ஒரு ஆணோட உறவுல பிறக்கிற எல்லா குழந்தையும் பாவமான குழந்தை. இப்படியா இருக்குமா இருந்தா இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணுமா இருந்தா அவர் இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். அவர் எப்படி வருவார்னு பார்க்கும்போதுதான் இங்க ஒரு விஷயம் நடக்குது. பாத்தீங்களா, நாங்க பாக்குறோம் வந்து மத்தேயு புத்தகத்துல ஸ்திரீ ஆகிய மரியா கன்னிகையான ஒரு பெண்ணுகிட்ட வந்து என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா ஒரு சஞ்சரிப்பு நடக்குது. யார் சஞ்சரிக்கிற அந்த இடத்துல வந்து தேவதூதன் வர்றார். தேவதூதன் வந்து யார்கிட்ட பேசுறாரு? மரியாதை பேசுறாரு. மரியாதை பேசும்போது சொல்றாரு வந்து, லூக்கா 1ஆம் அதிகாரம். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயம் நடக்குது வந்து, தேவதூதன் அதாவது ஒரு விஷயத்த வந்து அநேகம் ஒரு தீர்க்க தரிசன தூதர்கள்ல வந்து 3 விதமான தூதர்கள் இருக்காங்க. அதுல பாப்பமா இருந்தா கெப்ரியல் ஒருத்தர் இருக்கிறாரு, மீகாவேல் இருக்காரு, அதே மாதிரி இன்னொரு தூதர் யாரு? பிரதானமா பயன்படுத்தப்படாத தூதர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. அதுல இந்த கெப்ரியல் தூதர் தான் என்ன செய்வாங்க, வாக்குத்தத்தமான சில காரியங்களை வந்து ஆக்களோட பேசணுமா இருந்தா அங்க பயன்படுத்தப்படுற தூதர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கெப்ரியல். அப்ப இந்த கெப்ரியல் தூதர் வந்து யார்கிட்ட பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா மரியாதை பேச வர்றாரு. மரியாதை பேசுறதுக்கு முதல் ஒருத்தரையும் போய் பேசிடுறாரு. மரியாதை பேசும்போது தூதர் யார்கிட்ட பேசுறாரு? போயிட்டு சகரியான்ற ஒரு நபர்கிட்ட போயிட்டு பேசிடுறாரு. 2வது சாப்டர் யார் வந்து பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா மரியாதை பேசுறாரு. மரியாதை பேசும்போது அவர் சொல்றாரு வந்து, தேவதூதன் அவளை பயப்படாதே, தேவனிடத்தில் 30-31 வசனத்துல, இதோ நீ கற்புள்ள ஒரு குமாரனை பேரிடுவாயாக, பெரியவராய் உன்னதமானவருடைய குமாரன் என்ன கர்த்தராகிய தேவன் பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு. அப்ப இந்த கெப்ரியல் தூதர் வந்து நீ ஒரு குமாரன் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஸ்திரீ? கன்னி. ஏன் இந்த இடத்துல வந்து மரியாதை தீர்மானிச்சாருன்னு சொன்னா அங்கேயும் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்தது நமக்கு அதுல நமக்கு ஃபுல்லாவே தெரியும். முன்னாடியே முதல் விஷயம் மக்களுக்கு ஒரு கருத்தை கொடுக்கிறாரு. இதோ கண்ணிக்கு கற்பவதியாக குமாரனை பெறுவார், இம்மானுவேல் பெறுவார். தெரியுமோ இல்லை, ஆனா சாத்தானுக்கு என்ன செய்யும் நல்லாவே தெரியும். வேத வார்த்தைகளோட நல்லாவே பேசுற ஒரு மனுஷன் வந்து சாத்தான். இப்படியான ஒரு காரியம் இருக்கிறனால இந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறக்கூடாது அப்படின்றதான முழு சிந்தையாக இருக்குது.
சாத்தான். ஏன் அவன் சாத்தான் இருக்குன்னு கேட்டா, அவர் இந்த உலகத்துக்கு வாரது யாருக்கு தலையை நசுக்கிறது? அந்த சாத்தான். அப்ப ஆகவே சாத்தான் பார்த்திருந்தான் அவர் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. ஆனா இங்க ஒரு விஷயத்த கொடுத்துட்டாரு, வந்து கண்ணையை கற்போதி ஆகிதான் ஒரு குமாரனை பெறுவார். இப்ப இதனால சாத்தான் அந்த காலத்துல ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். கண்ணையா இருக்கிறதான பெண்களோட வாழ்க்கையில வந்து அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் தேசத்துல அவருடைய வாழ்க்கையில வந்து கண்ணிகையை வந்து எப்படி சரி இல்லாம ஆக்கணும். அப்ப தன்னை வந்து நாங்க ஆண்டவரை எங்க வயிற்றுல நீங்க பிறக்கணும்னு சொல்லி நிறைய கண்ணிகை என்ன செய்யணும் நாட்கள்ல வந்து போயிட்டு அந்த ஜெருசலேம் மாநிலத்துல போறதும் அங்க போயிட்டு தன்னை வந்து ஒப்பு கொடுக்குற மாதிரி இருந்தாங்க. அப்படிப்பட்ட நிறைய ஸ்திரீகளோட வாழ்க்கை வந்து இந்த இடத்துல என்ன செஞ்சு கேட்டீங்கன்னா, நம்ம ஹிஸ்டரி பார்ப்போமா இருந்தா மோசமாக்கப்பட்டதான நிலைமை வந்து இருந்துச்சு. ஆகவே தான் இங்க ஏற்படுது, ஒரு புருஷனுக்கு நிச்சயப்பட்டதான எல்லாமே படத்துல நிறைய விஷயம் தெரியுமோ, நாளைக்கு இந்த பிசாசுக்கும் என்ன தெரியும் போதிலுமே ஒரு விஷயம் தெரியாது. இங்க எப்படிப்பட்ட ஸ்திரீன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நிச்சயிக்கப்பட்டதான அப்ப பிசாசு தெரியல. ரைட், இங்க ஒரு விஷயத்துல நிச்சயிக்கப்பட்டனால இவர் வயிற்றுல பிறப்பான்ற மைண்ட் யாருக்கு இருக்குல்ல? சாத்தானுக்கு இருக்குல்ல. ஆகவே தான் நீங்க முதல் ஸ்டெப் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மரியாள் யோசேப்பு என்னும் ஒரு மனுஷனுக்கு திருமணம் செய்து கொள்வதற்காக நிச்சயம் படுத்தப்பட்டதான ஒரு ஸ்திரீ. ஆனா திருமணம் ஆகல, நிச்சயம் படுத்தப்பட்டுருச்சு, பட் திருமணம் ஆகல. இந்த ஸ்திரீ வயசுல தான் யாரு பொறுக்கிறது? இப்ப இயேசு கிறிஸ்து பொறுக்கிறது. அப்படி எப்படி பொறுக்கிறன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் வந்து தேவதூதன் அவளுக்கு பிரதி மரியாள் கேட்கிறா, ஒரு கேள்வி கேட்கிறா தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. இந்த புருஷனை அறியேனேன்னு சொல்றது வந்து யாருடைய புருஷன் சொல்லி நான் தெரிஞ்சு இன்னும் நான் பாக்குறேன்ற விஷயம் இல்லை. ஏன் அது முதல்ல நிச்சயம் படுத்தப்பட்டாச்சு யோசிப்பேன்னு சொல்லி, அதாவது இவங்க வந்து என்ன செய்யல, ரெண்டு பேரும் திருமண உறவுக்குள்ள போகல. அதாவது சொல்றோம். அப்பதான் தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படும். அதாவது இங்க நடக்கிற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, முதல் நாங்க வசந்த பார்த்தோம், தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்காரு. அப்ப இந்த ஆவியா இருக்கிறதுனாலதான் இயேசு கிறிஸ்து வீட்டு வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. சோ நம்ம எந்த ஒரு போயிட்டு பார்த்தா எங்கிட்டு பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரிய போறது இயேசு கிறிஸ்து முதல் பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த ஆவியானவருடைய நிழல் இந்த மரியாள் மேல் என்ன செஞ்சு பட்டது. ஆகவே இப்ப இந்த மரியாள் வந்து கற்பந்தரத்து ஒரு குமாரரை பெற்றுக்கொள்றாரு. இந்த பெறப்பட்டதான இந்த குமாரனுக்கு இங்க எந்த ஒரு புருஷனுடைய தொடர்பும் இல்ல, நேரடியாக தேவனுடைய நிழல் தான் பட்டுச்சு. இந்த நிழல் மூலமா வந்ததான ஒரு குழந்தை தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இப்படி வந்த குழந்தை ஏன் அது ஆண்டவராகிய தேவன் ஏன் இந்த உலகத்துல குழந்தையா பிறக்கணும்? ஏன் அவர் மனசுல தான் கொடுக்கணும்? அவர் இருக்க அவர் வந்து நினைச்சிருக்கலாம், பூமியில மனிதனா இறங்கி இருக்கலாம். ஆனா இந்த உலகம் அவர் என்ன செய்யாது, அப்படி வந்திருந்தா ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். ஆகவே தான் அவர் வந்து ஒரு குழந்தையாவே பிறந்து என்ன செஞ்சாரு, குழந்தையா பிறந்து வளர்ந்து 30 வருஷம் நம்முடைய தாயோட இருக்கிறார். என் பிறந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவருடைய தந்தை அவரை விட்டு போயிடுறாங்க, வளர்ப்பு தந்தை எல்லாம் போயிடுறாரு. சோ அவளை பொறுப்பு எடுத்துக் கொள்றார். 30 வயசு வரைக்கும் என்ன செய்யறார், குடும்பத்தை அவர் மட்டும் மரியாதையாகவும் இருக்கல, அவருக்கு கீழே சகோதரர்கள் 4 பேர், அது இல்லாம சகோதரிகள் இத்தனை சகோதரிகள் சொல்லப்படல. ஆனா சகோதரிகள் என்ன செய்வாங்க, அது நாங்க பாக்குறோம். ஒரு இடத்துல பேசுறாங்க, இவருடைய சகோதரிகள் எங்க இடத்துல இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு பேசுறாங்க. சோ அவர் குழந்தைங்க என்ன செஞ்சாங்க, மரியாதைக்கு இருந்தாங்க. ஆனா இப்படியா நான் வாழ்ந்து வந்ததான காலத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்றணுமா இருந்தா இப்ப அவர் என்ன செய்யணும், தலையை நசுக்கணும். யாரோட தலை நசுக்கணும்? சாத்தான் தலை நசுக்கணும். இதுக்காகத்தான் 30 வயசு வந்த பிறகு அவர் எங்க போறாரு, போயிட்டு யோர்தான் நதியில போயிட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்றார், தன்னை முழுமையா ஒப்பு கொடுக்கிறார். இதுக்கு பிற்பாடு வர்றதான காரியங்களை நாங்க வேதத்துல நம்ம பார்த்திருப்போம். இப்படியான காரியங்களை வந்து அவர் தன்னை எங்க ஒப்பு கொடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, சிலுவையின் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த சிலுவையின் மரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்ப நம்ம நாட்டுல வந்து பெரும்பாலும் சட்டம் இல்லை. நம்ம நாட்டுல வந்து ஒரு பெரும்பாலான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு செஞ்ச மாதிரி இருந்தா இங்க கொலை சட்டம் இல்ல, ஒருத்தர் வந்து கொலை பண்ண முடியாது. இந்தியாவிலையும் இல்லை. ஆனா அநேகமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் யுத்தங்கள் நடக்கிற தேசம் எடுத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கிற விஷயமே என்னது, செய்யக்கூட ஒரு பாவம் நடை அங்க வந்து அவங்களுக்கு ஏற்படுறதான சட்டம் வந்து மரண. இந்த மரண தண்டனை நிறைவேற்ற பார்த்திருக்கோம். எப்படியான மரண தண்டனை, சிறை சேதம், கட்சி கொள்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இஸ்ரேல் தேசத்துல அப்பதான சட்டம் தான் சிலுவையில தூக்குறது. அதாவது இங்க
வசனம் இருக்கு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர். அதாவது தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு. பாவமான எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக உலகத்துக்கு வந்தது மட்டுமில்ல, அவர் முதலாவது சபிக்கப்பட்டவரை என்ன செஞ்சாரு? தன்னை சாபத்துக்குள்ளாக மாற்றினார். நாங்க சபிக்கப்பட்டவங்க, ஆனா அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டது யாருன்னு கேட்டா அது பாவத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளல, எங்களுடைய சாபத்தையும் தன்மையில நினைச்சிருக்காரு, அவரை ஏற்றுக்கொண்டார். அப்படியான சபிக்கப்பட்ட மனிதனாகத்தான் நம்ம ஒரு இந்த சிலுவை மரணத்துல நீங்க இந்த வாசிருப்பீங்க, நேரம் போதாதுன்னு சொன்னா அந்த ஒரு இயேசு கிறிஸ்து அந்த இருக்கும்போது கண்களை நேரெடுத்து வானத்துல பார்க்கும்போது அவருக்கு என்ன செய்ய வந்து அதுக்கு முதல் ஒரு விஷயம் இருக்குது. என்ன செஞ்சு அவருக்கு மறைக்கப்பட்டு, அதாவது இயேசு கிறிஸ்துக்கு எந்த நேரம் அவர் சொல்றாரு, இடத்துல சொல்றாரு, நான் எப்போதுமே என்ன செய்யறேன், பிதா செய்ய குமாரன் எதுவோ அதுவே அல்லாமல் குமாரன் தான் ஒன்றையும் செய்ய மாட்டாருன்னு சொல்றாரு. பிதா செய்யறதை 24 மணித்தியாலும் 24 மணித்தியாலும் அது வந்து இருக்காரு, இயேசு கிறிஸ்து ஒப்சர்வ் பண்ணியிருக்காரு. சிலுவையில அவர் இருக்கிற அந்த பிதாவை காண முடியல, அப்படியே மறைஞ்சிச்சுன்னு கேட்ட. இந்த சிலுவையில எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன் பாவமான மனுஷனை வந்து பிதாவுக்கு என்ன செய்ய முடியும், பார்க்க முடியாது. இந்த யாருக்கு ஏற்படுச்சு அந்த இடத்துல? தன்னுடைய சொந்த இயேசு கிறிஸ்து, தன்னுடைய சொந்த அப்பா இருக்காரு பிதா, இந்த சொந்த பிதாவை குமாரனுக்கு பார்க்க முடியல. அதே மாதிரி பிதாவுக்கு யாரை பார்க்க முடியல? அந்த நேரத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த நீங்க பெர்சன் ஆஃப் த கிரைஸ்ட் அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கலங்கி மேலிருந்து ஒரு கண்ணீர் துளி வந்து கீழே விழுகிறத காமிச்சிருப்பாங்க. அதை வந்து பூமியை மறைச்சாலுமே கூட அந்த பெர்சன் ஆஃப் கிரைஸ்ட் அதை ஒரு நேச்சுரலா எடுத்திருப்பாங்க. பிதாவுக்கு குமாரனை பார்க்க இல்ல ஃபுல்லா மறைக்கிறாரு, இருந்தாலுமே இருதயத்துல துக்கம் கொண்டவரா என்ன செய்யறாரு, அங்க இருந்து அழுகிறத நான் சொல்லிட்டு கண்ணீர் தான் பூமியில காட்டுவாங்க. அவ்வளவு பெரிய அந்த சாபத்தை வந்து தன்மையில ஏற்றுக்கொண்டு சிலுவையில. காரணம், நானும் நீங்களும் இந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருந்தா அந்த ஒரு விஷயத்துக்காக. நான் பாவத்துல மறைத்ததான எல்லாரும் அவங்க நித்திய வாழ்வு பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா, இன்னைக்கு நாங்க கோடியா செலவழிச்சு நாங்க ஒரு இடத்துல போயிட்டு பரிகாரம் பண்றதுனாலயோ, எங்களை நாங்களே சாட்சிக்கிறதுனாலயோ, எங்க உடம்பு நாங்களே காயப்படுத்துறதுனாலயோ பாவம் மன்னிக்கப்பட போறது கிடையாது. பாவம் மன்னிக்கப்படுறதுன்னு ஒரே ஒரு இடம் வந்து இருக்குது, அது தூக்கப்பட்டதான அன்னைக்கு எப்படி அந்த வனாந்தரத்துல தூக்கப்பட்ட மக்கள் பார்த்து அவருக்கு வர வெளியில வந்தாங்களோ, இன்னைக்கு நாங்க சிலுவையில் தூக்கப்படுற அந்த இயேசு கிறிஸ்து நோக்கி நாங்க பாக்குற போது எங்களுடைய பாவங்கள் என்ன செய்கிறது, மன்னிக்கணும். அது சிலுவையின் மரணம்னு சொன்ன வந்து இன்னைக்கு நிறைய கொண்டாடுற ஒரு பண்டிகை, கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை சொல்லி சொல்லலாம். அவர் அன்னைக்கு சிலுவையில் தூக்கம், இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், ஜீவனோடு தேவன் நாங்க ஆராதிக்கிறோம். கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகை தான். இருந்தாலும் கூட இதை நாங்க எப்படி நாங்க அனுசரிக்கிறோம்னு கேட்டா, எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய அக்கிரமங்கள் பார்த்தா அவர் நினைஞ்சாரு, மறைச்சார். அவர் அப்படி மறைச்சதின் மூலமா இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்படுறதுனா அந்த பிசாசின் தலையை அவர் அன்னைக்கு கல்வாரி மலையில் நினைஞ்சாரு, நசுக்கினார். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை முதலாவது தலை நசுக்கும் போது அவர் குதிங்காலை நசுக்குவார் சொல்லும் போது அந்த இடத்துல ரெண்டு விஷயம். முதல் பாம்போடு தலை வந்து இங்க இல்லையா, கட்டாயம் நசு, அவர் பிசாசத்த தலையை வந்து நசுக்கிட்டாரு. இருந்தாலும் அந்த பாம்பு தலை வந்து இங்க குதிங்காலை நசுக்கு போலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல பார்த்தாலும் நசுக்கள் தன்மை தான் மக்கள் நம்ம இடத்துல வந்து ஒரு நசுக்கள் தான் இருக்கு. பிசாசுக்கு முழுமையை நம்மள என்ன செய்ய முடியாது. சொன்னதை வாக்கை கொண்டு நம்ம வந்து ஒரு வரதான சோதனையோடு கூட சேர்த்து இந்த பிசாச வரதான இந்த சின்ன ஒரு நசுக்கள் உங்களுக்கு என்ன செய்யுது, ஏற்படுது. ஆனால் அந்த பிசாச எங்களை இந்த இடத்துல செய்ய முடியாது, முடியவே முடியாதுன்னு சொன்னா அந்த பிசாச நசுக்கிட்டார், ஆல்ரெடி நசுக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த நசுக்கப்பட்டதான விதத்துல இருக்கிறதான சின்ன ஒரு அசைவு மட்டும்தான் நம்ம தவிர வேற எந்த விஷயம் நமக்கு நடைபெற போறதே கிடையாது. ஆகவே சிலுவை மரணம்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன்
உலகம் உண்டாக்கப்பட்டதான நாள், ஆதாம படைச்சத நாள், அந்த ஆதாம் அந்த பாவத்துக்குள்ள போன நாள்ல இருந்து செய்யப்பட்ட அவ்வளவு பாவங்களையுமே விட்டு ஒரு மனிதனை அந்த பரிசுத்தமான தேவனோடு கூட கொண்டு போயிட்டு சேர்க்கணுமா இருந்தா அதை எப்படி சேர்க்கணும்ன்றத ஒரு திட்டமிட்டவரா, அதாவது அவர் நம்ம சொல்ல வந்து யோசனையில் பெரியவர்னு சொல்லுவோம். அதை திட்டமிட்டதான காரியங்களை கிட்டத்தட்ட நிறைய ஒரு கெப்புக்கு மூலம், அதாவது கிறிஸ்துவ முன் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 3000 வருஷங்கள், கிட்டத்தட்ட 4500 வருஷங்கள் இருக்குது இந்த சாப்டருக்குள்ள. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கும் அந்த ஆதாம் பாவத்துக்கு இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4600 வருஷம் இருக்கு. 4600 வருஷம் அவர் என்ன வருஷங்கள் கொண்டு வந்து 4500 வருஷம் முடிவுல காரியங்கள் நிறைவேற்று. ஆகவே மரணமா இருந்தா ஆரம்பத்துல அவ்வளவு நிவர்த்தியாக நியாய பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட சாபங்கள் நிவர்த்தியாகி இன்னைக்கு முழு மனதோடு கொண்டிருக்கும். அதுதான் சிலுவையின் மரணம். நினைக்கிறது போல குட் ஃப்ரைடே நாங்க கடந்த 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சாங்க, அந்த வெள்ளியில ஆண்டவராய் சிலுவையில அடிக்கல. ஆனா நினைவு கூறது மூலம் என்ன செய்யறாங்க, இன்னைக்கு பகுதி பண்றவங்க பண்றாங்க. ஆனா அப்படின்னா இல்ல, ஒவ்வொரு வெள்ளிக்குமே நாங்க என்ன செய்யணும், காத்திரை நல்லா நாங்க வந்து நினைவு கூறணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் உயிரோட வந்தான தேவர் நினைவு கூறக்கூடியவராக இருக்கிறோம். ஆகவே நான் சிலுவை சொல்லி பார்க்கும்போது தேவனை பாவத்தில் இருந்ததானே எங்க அந்த பிதாவாகி தேவனுக்குள்ள கொண்டு போயிட்டு சேர்த்திருக்கிறார். எப்படி குமாரன் செய்தப்ப பிதாவான தேவனால அந்த குமாரனை பார்க்க முடியாம அவர் மறைச்சு கொண்டாரோ, அது போலதான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பாவங்கள் வந்து அந்த பிதாவாகிக்குள்ள ஒரு தொடர்பு இல்லாம எங்களை என்ன செஞ்சிருக்காரு. இந்த மறைவு இல்லாம ஒரு காரியம் சிலுவையும் அதை நாங்க முழுமையா ஏற்றுக்கொள்ளுமா இருந்தா அதுதான் நாங்க தேவனுக்கு கொடுக்கிறதான இன்றைய நாள் நாங்க கொடுக்கிறதான ஒரு புனித பள்ளியாக அவருக்கு என்ன செய்யும்.